பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவேளை இந்த ஆராதனைக்கு வந்தவங்க யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டதான நம்முடைய செய்திக்கு வசனம் கூட மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே கூட 6ஆம் வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். பிரியமானவர்களே, இங்கே 100க்கு அதிபதி, அந்த நாட்களிலே கூட ஒரு அதிகாரி, இவர் ஒரு பெரிய போஸ்டிங் இருக்கிற மனுஷன், இவர் இயேசுவிடம் வருகிறார். ஏனென்றால் இயேசு செய்கிறதான அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து இவரிடம் போனால் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை உண்டாகும் என்று சொல்லி அவன் இயேசுவிடம் வருகிறார். நல்லா பாருங்க, எனக்கு நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக நம்ம பிரயாசப்படுவோம். நம்ம கணவனுக்காகவோ, நம்ம மனைவிக்காகவோ, இல்ல நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? எதையாவது நம்ம செய்வோம், யாருக்கிட்டாவது போய் நிற்போம், எதையாவது கேட்போம். ஆனா இங்க இந்த மனுஷன் தன் மனைவிக்காகவோ தன் பிள்ளைகளுக்காகவோ இயேசுவிடம் கேட்கல. தன் வீட்டிலே வேலை செய்கிறதான ஒரு மனுஷனுக்காக இயேசுவிடம் வேண்டிக் கொள்கிறான். என்ன சொல்றான்? இயேசுவிடம் ஆண்டவரே, என் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடக்கிற வேலைக்காரன் என்ன பண்ற? இப்போ திமிர்வாதமா இருக்கான. எவ்வளவு ஒரு அக்கறை உள்ள மனுஷன் அந்த வேலைக்காரன் மேல இருப்பாங்க. சில பேர் நல்ல உள்ளங்களும் இருக்காங்க. எனக்கு வீட்டுல வேலை செய்யறவங்க ஒரு மாதிரி மூஞ்சி காட்டுறவங்க இருக்காங்க, அன்பா பேசுறவங்க இருக்காங்க. எனக்கு இந்த மனுஷன் தன்னுடைய வேலைக்காரன் மேல ரொம்ப அக்கறை உள்ளவர் நினைக்கிறேன் தெரிஞ்சு. அவன் சொல்றான், ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் வியாதியா இருக்கான், வீட்டுல படுத்திருக்கான். அவன் சொன்ன உடனே இயேசு அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் போட்டிருக்கு. அதற்கு இயேசு, நான் அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஆண்டவர் நாளைக்கு நான் வரப்பா, இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லல. இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? வேதனை. ஹல்லேலூயா. என் வேதனை யாருக்குங்க தெரியும்? நான் வெளியே சிரிக்கிறேன், உள்ள அழுவுறேன், என் மனசு யாருக்கு தெரியும்? என் கஷ்டம் யாருக்கு தெரியும்? சில பேர் சொல்லுவாங்க, சொல்லுகிற மாதிரி பெரிய விஷயமும் கிடையாது, சொல்லாம இருக்கிறதுக்கு சின்ன விஷயம் கிடையாது. என் வாழ்க்கையிலே நான் படுகிற ஒவ்வொரு நாளும் வேதனை, கஷ்டம், கண்ணீர் ஆண்டவருக்கு தவிர யாருக்கு தெரியும் என்று இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலே நம்ம மனசுக்குள்ளேயே புழும்பிக்கிட்டு இருக்கோம், மனசுக்குள்ளேயே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே, எது வரைக்கும் நீ மௌனமா இருப்பீர்? எது வரைக்கும் நீங்க அமைதியா இருப்பீர்? எது வரைக்கும் எனக்கு நியாயம் சேவை இருப்பீர்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் கிட்ட போராடிக்கிட்டு இருக்கோம், ஃபைட் பண்றோம் ஆண்டவர் கிட்ட. நம்ம வாழ்க்கையிலே கூட ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், ஒரு வியாதி வந்தா எவ்வளவு வேதனை நமக்கு தெரியும். சின்ன ஒரு பல்வலி வந்தாலும் நம்ம தாங்க முடியாது, நைட்டு தூங்க முடியாது, ஸ்தோத்திரம், இது சாப்பிட முடியாது, அந்த வேதனையை தாங்கவே முடியாது. சில நேரங்கள்ல சில வியாதிகளே பாருங்க வரும்போது மனுஷங்க நைட் தூங்க மாட்டாங்க, அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. தூங்க முடியாது, உட்கார முடியாது, இவ்வளவு வேதனைப்படுவாங்க. இந்த மனுஷனு கூட நமக்கு வேதனைனா என்னன்னா நம்ம வாழ்க்கை மாதிரில பார்த்திருப்போம். அந்த வேதனை, அந்த கஷ்டம், அந்த பாடு, அந்த நமக்கு தெரியும். ஒரு வேலைக்காரன் வீட்டிலே வியாதியா இருக்கான. அவனால ஏச்சி வர முடியாது இயேசுவிடம். அவனுக்காக யாரு வராங்க தெரியுமா? இப்போ அவனுடைய எஜமான் வராருங்க இயேசுவிடம். ஹல்லேலூயா. எஜமான் கேட்கிறான், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வியாதியா இருக்கான்னு சொன்ன உடனே இயேசு உடனே அவனை பார்த்து சொல்றாரு, நான் வருகிறேன், வா என்றார் ஆண்டவரு கூட. நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நீ அவனை போய் கூட்டு வா, நாளைக்கு நான் வரேன். ஆண்டவர் சொல்லவே இல்லை, அந்த வார்த்தை கேவத்தை அழகா போட்டுக்க வரீங்களா? அதற்கு இயேசு, நான் அவனை சொஸ்தமாக்குவேன். ஆண்டவர் நான் வருவேன் சொல்ல, இங்க நான் என்ன பண்ணுவேன்? சுகமாக்குவேன், சொஸ்தமாக்குவேன்.
அவனுக்கு சுகம் தருவேன். நம்ம ஆண்டவர் நம்ம என்ன கேட்கிறோமோ அதை தருகிறவர். ஹல்லேலூயா. கேளுங்கள் தரப்படும். அவன் கேட்கிறான், 100க்கு அதிபதி வேலைக்காரனுக்கு நீங்க என்ன பண்ண, ஜெபிக்கணும், சுகம் தரணும். ஆண்டவர் உடனே நான் வருவேன், நான் அவனுக்கு சுகம் தருவேன் ஆண்டவர் கூட சொல்றாரு. அதுக்கு அவன் சொல்றான் 100க்கு அதிபதி, ஆண்டவரே நீங்க இங்க வீட்டு வர்றதுக்கு நான் தகுதி இல்லாதவன், நான் பாத்திரவான் இல்லப்பா. எவ்வளவு ஒரு பெரிய அதிகாரி அவன் இயேசுவிடம் எப்படி தன்னை தாழ்த்துறான் பாத்தீங்களா? நீங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டாம் ஆண்டவரே, நான் தகுதி இல்லாதவன், என் வீட்டுக்கு வேண்டாம். இன்னைக்கு ஒண்ணுமே இருக்காது, பேசுற பேச்சு பார்த்தா அப்படி பேசுவாங்க ஆளுங்க. ஆனா இவன் எவ்வளவு அழகா சொல்றான் பாத்தீங்களா? நான் பாத்திர நல்ல அது தகுதியா நான் இல்ல ஆண்டவரே, வீடு என் வீடு தகுதி இல்ல நீங்க வர்றதுக்கு, நான் தகுதி இல்லாதவன். ஆண்டவர் அப்படியே திரும்பி பாக்குறாரு எல்லாருமே. அவர் சொல்றாரு, திரும்பி பார்த்து, இஸ்ரவேலுக்குள்ள இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் என்ன பண்ணல, நான் காணல. எதுக்கு சொல்ல அந்த வார்த்தை ஆண்டவர் கூட அங்க பார்த்து அவன் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், வேலைக்காரன் சுகமா. அப்ப எவ்வளவு ஒரு விசுவாசம். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையிலே கூட விசுவாசம் பரீட்சை பார்க்கப்படுமா, சோதிக்கப்படும். நம்ம விசுவாசமா தான் இருப்போம். சில நேரங்கள் நம் விசுவாசமே சோதிக்கப்படுமா. பொண்ணு எப்படி நெருப்புல சுடுவாங்களோ, தங்கம் சுட்டாது பொண்ணா மாறுமா. அதே விசுவாசம் வெளியேற பெற்றதான், அது கூட அப்படிதான். வெளியேற பெற்ற விசுவாசம் அது பொன்னாய் மாறுமா. ஹல்லேலூயா. சொல்றாரு, நடக்குமா நடக்காதா, சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தேன். வாழ்க்கை தான் இங்க எல்லாரும் பாக்குறோம். ஆண்டவரே நடக்குமா நடக்காதா, செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா, அற்புதம் நடக்குமா நடக்காதா, யாரு நினைத்திடா வேலையில் அற்புதம் செய்வீங்களே. நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம், ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்மளோட அங்கலாய்ப்பு, நம்மளோட வேதனை, நம்ம கஷ்டம் யார் நம்ம விடுவிப்பாங்க, இல்ல நம்ம யாரு தூக்கி விடுவாங்க, இதுக்கு யாரு உதவி செய்வாங்க, என் கண்ணீர் யாரு துடைப்பாங்க. ஹல்லேலூயா. இப்பேற்பட்டதான நம்முடைய வேதனையிலே, சூழ்நிலையிலே, நம்ம வாழ்க்கையிலே கூட தேவன் ஒருவர் தான் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.